விவசாயம் பண்றீங்கன்னா, மண் வளம் எப்படி இருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு, என்ன விதை போடலாம்? மார்க்கெட் விலை என்ன? அரசாங்க மானியம் மற்றும் திட்டங்கள் எங்க கிடைக்கும்னு ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இதுக்காக முன்னாடி மாதிரி மணிக்கணக்கா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இனிமே இல்லை. தமிழக வேளாண் துறையால உருவாக்கப்பட்ட உழவன் ஆப் மூலமா உங்க வீட்ல இருந்தபடியே 24 மணி நேரமும் விவசாயம் சார்ந்த அனைத்து சேவைகளையும் நீங்க மொபைல் மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும், இதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு உழவன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி அதோட அதிகாரப்பூர்வ லோகோ இருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆப்புக்குள்ள போனதும் உங்க பெயர், மொபைல் எண், மாவட்டம், தாலுகா போன்ற விவரங்களை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னாலும் மாத்திக்கலாம், இல்ல தமிழ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா மேல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி முழுமையா தமிழ்லயே பயன்படுத்தலாம். இதோட முக்கிய அம்சங்களை சொல்றேன். மானிய திட்டங்கள் ஆப்ல இருக்கிற சப்சிடரி ஸ்கீம்ஸ் உள்ள போனீங்கன்னா தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த பல திட்டங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்பும் திட்டத்தின் கீழ் பசுந்தாள் உரம் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், யாருக்கெல்லாம் மானியம் கிடைக்கும்னு எல்லா விவரங்களையும் பார்த்து நீங்க இதுலயே அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம மைக்ரோ இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் மற்றும் மரக்கன்றுகள் வாங்குறதுக்கும் பெனிஃபிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஆப்ஷன் மூலமா பதிவு செய்யலாம். பயிர் காப்பீடு சம்பந்தமா இதுல பார்க்கலாம். உங்க பகுதிக்கு எவ்வளவு பயிர் காப்பீடு தொகை அலாட் பண்ணிருக்காங்க விவரத்தை உங்க மாவட்டம் மற்றும் வட்டாரத்தை கொடுத்து இந்த ஆப் மூலமா துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். உர இருப்பு மற்றும் விலை, ஃபெர்டிலைசர் ஸ்டாக் அண்ட் பிரைஸ், உங்க மாவட்டத்தில் இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற உர கிடங்குகளில் எவ்வளவு உரம் இருக்கு, அங்கு இருக்கிற இன்சார்ஜோட மொபைல் நம்பர் என்னென்ற விவரங்கள் இதுல இருக்கும். நீங்க நேர்ல போய் அலைக்கழியாம ஆப்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியே கேட்கலாம். அது மட்டும் இல்லாம யூரியா, ஓபி போன்ற உரங்களின் தற்போதைய அதிகாரப்பூர்வ விலையையும் கிலோ மற்றும் மூட்டை கணக்கில் நீங்க செக் பண்ணிக்கலாம். வாடகைக்கு வேளாண் இயந்திரங்கள், சொந்தமா டிராக்டர் இல்லாத விவசாயிகள் வெளியே வாடகைக்கு எடுக்கும் போது 1 மணி நேரத்துக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரை செலவாகும். ஆனா இந்த ஆப்ல இருக்கிற வாடகை 2.0 ஆப்ஷன் மூலமா வேளாண் துறை வச்சிருக்கக்கூடிய இயந்திரங்களை மிக குறைந்த வாடகைக்கு நீங்க புக் பண்ணி பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்ககிட்ட டிராக்டர் இருந்தா அதை நீங்க வாடகைக்கு விடுறதற்கும் இதுல பதிவு செஞ்சு கூடுதல் வருமானம் பார்க்கலாம். சந்தை விலை நிலவரம், மார்க்கெட் பிரைஸ், விவசாயிகளுக்கு மிக முக்கியமான ஒன்று மார்க்கெட் விலை. உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அன்னைக்கு தேதியில் நிலக்கடலை, உளுந்து போன்ற பயிர்களுக்கு என்ன அதிகபட்ச விலை போகுதுங்கிறத நீங்க வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க விலை பொருட்களை விற்பனைக்கு கொண்டு போகலாம். இயற்கை விவசாயம் மற்றும் மார்க்கெட், ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் உழவன் மார்க்கெட். நீங்க இயற்கை விவசாயம் செய்ய விரும்புகிறீங்கன்னா உங்க பகுதியில் ஏற்கனவே இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளின் தொடர்பு எண்களை இதுல எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட பேசி நீங்க வழிகாட்டுதல் பெற முடியும். மேலும் உழவன் மார்க்கெட் மூலமா விவசாயம் பண்றீங்கன்னா மண் வளம் உங்க விலை பொருட்களை வாங்கவோ அல்லது விற்கவோ செய்யலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் செரிகல்ச்சர், பட்டுப்புழு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்காகவே பிரத்யேகமாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பட்டுப்புழு வளர்ப்பிற்கான மானியங்கள் மற்றும் அன்னைக்கான மார்க்கெட் விலை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு ஆப்ல விவசாயிகளுக்கு தேவையான நன்மைகளும் தகவல்களும் இதுல இருக்கு. இதனால உங்களோட நேரமும் அலைச்சலும் ரொம்பவே மிச்சமாகும். இந்த பயனுள்ள தகவலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எல்லா விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சுவாரஸ்யமான வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஈஸியா நான் அப்படியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பொதுவா அப்படியே வாசிச்சு விட்டுட்டு போகலாம். அது நம்ம வாசிக்கும் போது கரெக்டா இவ்வளவு விஷயங்கள் பேச முடியாது. நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை பார்த்து படிச்சேன். ஓகேங்களா?